ஓம் சக்தி. குரு வாழ்க, அங்கரம்மா வாழ்க. அறிந்துணர வேண்டிய அற்புதமே, விட்டாத தெல்லமதே, எங்களின் பங்காரு தங்கமே, தங்களின் தன்மலர் திருவடிகளை வணங்கி பங்காரம் அவ்வாள் உயர்ந்தேன் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நம்முடன் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி திருமதி கவிதா அவர்கள் இணைந்துள்ளார்கள். மிக மிக அரிய அற்புதங்களை தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அந்த சக்தி நம்மிடையே மிக சுவாரஸ்யமாக தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஓம் சக்தி. கவிதா சக்தி, நீங்க பேசலாம். ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்கார அம்மா அவர்களின் திருவடிகளை சரணம் அம்மா. நமது அம்மா குரு அம்மா தெய்வமாக நம்முடன் தான் இருக்கிறார்கள் சக்திகளே. குருவே தெய்வம், தெய்வமே நமது குரு அம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட தான் இருக்காங்க சக்திகளே. நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சக்திகள் எல்லாரும் உணர்ந்து கொண்டுதான் இருப்பீங்க. அம்மாவோட அருளால எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சக்தி? இந்த வாய்ப்பினை இந்த சேனல்ல அம்மா கொடுத்த வாய்ப்புக்கு அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அம்மாவின் திருவடிகளை வணங்குகிறேன். ஓம் சக்தி. 2015 தான் அம்மா கிட்ட வந்தங்க சக்திகளே. வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அதை அம்மாவை பார்க்க முடியலைங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலையும் மறுபடியும் வாய்ப்பு, எனக்கு அறுவற்பணி வாய்ப்பு கிடைச்சது. உங்ககிட்ட பதிவிட்டு இருக்கேன் சக்திகளே. அம்மா அருகில நின்று பணி செய்யற வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அமாவாசை அன்று சக்திகள் வந்து மேல்மருவத்தூருக்கு போகலாம், என்கிட்ட டெய்லரிங் கடைக்கு தைக்கிறதுக்கு வந்தாங்க. பேர் கீதா. அவங்க சாமிநாதபுரம் பக்கத்துல இருக்காங்க. அந்த அக்கா வந்து நாங்க இந்த மாதிரி அமாவாசை அமாவாசை போயிட்டு இருக்கோம்ப்பா, வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. வரீங்களான்னு கேட்டாங்க. நான் வீட்டுல அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியல, கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க சக்தி. ஏன்னா எங்க மாமியாரும் வீட்டுக்காரும் எங்கேயுமே விட மாட்டாங்க. அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாரு இல்லைங்களா, அடுப்பே திருப்பதி வாசப்படியே வைகுண்டம். அது போலதான் நிறைய பெண்கள் வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையிலயும் இருந்தது. அம்மாவை பாக்குறதுக்கு முன்னாடி, அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த ரொம்ப பர்மிஷன் கேட்டு அந்த மாதிரி அமாவாசை வேள்வியில என்ன சிறப்பு, என்ன நல்லது அப்படிங்கறத பத்தி எல்லாம் அந்த கீதா சக்தி வந்து எடுத்து சொன்னாங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதும், முன்னோர்களுக்கு வந்து முன்னோர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து சொன்னாங்க. என் கணவர்கிட்ட சொல்ல சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன். நிறைய இருக்குங்க சக்தி. நான் விரிவா பேசினா ரொம்ப டைம் ஆதினால கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன் சக்திகளே. நிறைய இருக்கு. அப்போ அவங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க. நாங்க திண்டுக்கல் ஜங்ஷன்ல வந்துதான் மருவத்தூருக்கு ட்ரெயின் வருவோம். அப்போ அந்த பழனி வட்ட தலைவர் ராஜாமணி சக்திங்கிறவங்களும் அவங்க மனைவியும் அவங்க ஜங்ஷன்ல இருந்தாங்க. அப்போ கீதா சக்தியை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இதெல்லாம் ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அம்மாவுடைய சித்தாடல் தான். அந்த சக்தியை வந்து ராஜாமணி சக்தியை அப்பா அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாதிரி இவங்க அமாவாசைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, புதுசா வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதையுமே அம்மா பத்தி எடுத்து சொன்னார்கள். அவர்கள் 40 வருடங்களாக நம்ம அம்மாவிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மன்றம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா சக்திங்களே, இதெல்லாம் அம்மா பத்தி பேசிட்டு கேட்டாங்க. நீங்க வந்து பணிக்கு வரீங்களா, பிரச்சாரத்துக்கு தகவல் மையத்துக்கு வந்து பால் கேக்குறாங்க, ஒரு தொண்டரு 2 பேரை அறிமுகப்படுத்தணும்னு சொல்றாங்க. நீங்க விழா காலங்கள்ல மட்டும் ஒரு 2 நாள் பணிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் வீட்டுல பர்மிஷன் கேட்கணுங்கப்பா, கேட்டு சொல்றேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சக்திகளே. அப்போ மறுபடியும் நாங்க அமாவாசைக்கு போயிட்டு நாங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் கையில செல்போன் வச்சிருக்காங்க. என்கிட்ட செல் இல்லைங்க சக்தி. எங்க வீட்டுக்கார்ட்ட மட்டும் சின்ன பட்டன் செல் மட்டும்தான் இருக்கு. அப்போ நான் இவங்க 2 பேர் செல்லையும் பாக்குறேன். நம்ம குரு அம்மா போட்டோ தான் டிபில வச்சிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், ஆதி பராசக்தி அம்மா போட்டோ வைக்காம இவருங்க போட்டோ வச்சிருக்கீங்க, இந்த ஐயா போட்டோ வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, அவர் ஐயா இல்லம்மா, அவர் ஆதி பராசக்தியோட அவதாரம் அப்படின்னு சொல்லி. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம், அம்மா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், ரொம்ப ஆர்வம். ட்ரெயின்ல போக போக நான் கேட்கறேன்னு சொல்லியில. அப்ப அம்மா பத்தி நிறைய எடுத்து சொன்னாங்க. அம்மாவோட யூடியூப்லயே போட்டு காமிச்சிட்டாங்க. அம்மா குழந்தையா இருந்தது, பாம்பு வந்து அம்மா மேல படுத்திருக்கிறது, அம்மாவோட அருள் கிடைச்சது, இது எல்லாமே எனக்கு யூடியூப்ல போட்டு காட்டினாங்க சக்திகளே. அதெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப அம்மா மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பக்தி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சக்திகளே. அப்போ நான் யோசிக்கிறேன், ஏம்மா அந்த அவங்க வாங்கி என்கிட்ட செல்ல குடுக்குறாங்க. அப்போ நான் முதல் முறையா அம்மா கிட்ட பேசுறது அந்த செல்லுலயும் பேசுறேன். அப்ப அந்த செல்லுல பேசும்போது எனக்கு தெரியலைங்க சக்திகளே, அம்மாக்கு செல்லுல கூட அம்மா அருள் புரிவாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேங்க சக்திகளே. ஒரு 6 மாத காலத்துக்கு பின்னாடிதான் உணர்ந்தேங்க, செல்லுல கூட அம்மா அருள் புரிவாங்க அப்படிங்கிறத. அப்போ ஏன்னா அப்ப தெரியாதல்ல சக்திங்களே.
அப்புறம் நானு செல்லுல பாத்துக்கிட்டே இந்த நம்ம அம்மா பங்காரம்மா பாத்துக்கிட்டே அருளாசி உரை இதெல்லாம் காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்ப கேக்குறேன், ஏம்மா இந்த மாதிரி எனக்கு எப்ப அந்த மாதிரி இப்போ ஒரு செல்லு பெரிய செல்லு கிடைக்கும் வாங்குவேன். எப்போ வாங்கி நானும் இந்த மாதிரி டிபி போட்டோல அம்மாவோட போட்டோ வைக்கணும். இந்த மாதிரி அம்மா பத்தி செல்லுல நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் வசதி இல்ல. எப்போ வாங்க போறேன்னு தெரியல. என் குடும்ப சூழ்நிலையில நான் ஒரு ஆள் துணி தச்சுட்டு இருக்கிறதுனால, என் குடும்பத்த பாக்குறதுக்கு சரியா இருக்கும். நான் எப்படி என்னால வாங்க முடியாது. இந்த மாரி மனசுக்குள்ளேயே புலம்புறேன். அவங்க அம்மா பத்தி காமிச்சுட்டே இருந்தாலும், அம்மா பத்தி சொல்லிட்டே இருந்தாலும், ஒரு ஓரமா மனசுக்குள்ள புலம்பிட்டே போறேன் சத்திலா ட்ரெயின்ல. இது முடிஞ்ச அமாவாசையில போய் நல்லபடியா அவங்க தகவல் மையத்திலேயே கூட்டு போய் என்ன அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ ரவிச்சந்திரன் சார் அவங்க ஒரு மீட்டிங் மாரி போட்டிருந்தாங்க தகவல் மையத்துல. அப்போ என்னைய அவங்க போய் உட்கார வச்சிருந்தாங்க. உட்கார வச்சு என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இனிமே விழா காலத்துல இவங்க 2 நாள் வருவாங்க படிக்குன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது எல்லாமே அம்மா தான். அம்மாவோட அருள் இல்லாம எதுவும் நடக்காது. அம்மா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அது எனக்கு தெரியாது சக்தியிலே. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுங்க சக்தியிலே ஒரு 2 நாள்ல இருக்கும். 2 நாள் 3 நாள் இருக்குன்னு சக்தி போயிட்டு வந்து ஒரு கோயிலுக்கு போனோம். நாங்க என் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லா கோயிலுக்கு போனோம் சக்தியிலே. அப்போ பஸ்ல வேகமா போய் உட்காரும்போது பாத்தீங்கன்னா உட்காந்துட்டோம். முன்னாடி தங்கச்சி வீடு நாங்க எல்லாம் கொஞ்சம் 15 பேர் பக்கம் போயிருக்கோம். என்னோட சீட்ல மட்டும் பேக்ல ஏதோ அழுந்துற மாதிரியே இருந்தது சக்தியிலே. என்ன அழுந்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க சத்தியில பெரிய டச் போன் மொபைல் போன் எடுத்த உடனே என் தங்கச்சி வீட்டுக்காட்டு காட்டுறேன். இங்க பாருங்க யாரோ பாவம் ஸ்டாப்ல கீழே இறங்கணவங்க செல்ல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறேன். இவ்வளவு பெரிய செல் அப்படின்னு. ஏன்னா அவரே டச் செல் சின்னதா வச்சிருக்காரு. தங்கச்சி வீட்டுக்காரு சின்ன செல் தான் வச்சிருக்காரு. பேர் ரமேஷ்ங்க. அவரு என்ன சொல்றாரு, ஏமா அது யாரோ இறங்கி போயிட்டாங்க, நம்ம எங்க போய் தேடுறது, யாருன்னு கேக்குறது. ஏன்னா அப்பாவெல்லாம் இந்த மாதிரி ஒரு இல்ல எப்படி எப்படி கண்டுபிடிச்சு எப்படி கொடுக்கறது எதுவுமே தெரியாது. அதனால நீ வெயி அது சிம்ம கழட்டிட்டு நம்ம வேற வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயோ பாவம், இந்த செல்ல தொலைச்சிட்டு போனவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு பொருளை வாங்குறது எவ்வளவு கஷ்டம். இந்த கஷ்டத்துல இருக்கிற நமக்கு தான் மத்தவங்களோட கஷ்டத்தை புரியும். அதனால வேண்டாம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மாமா, வேண்டாங்க மாமா அப்படின்னு. நீ என்ன இந்த காலத்துல பைத்தியமா இருக்க, அவங்க இறங்கி போயிட்டாங்க, எந்த ஊர் என்னன்னு தெரியாது, எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு. நான் உடனே டிரைவர்ட்டி கண்டக்டர் சொன்னேன், நீங்க இதே லைன்ல தானே அந்த பஸ் போயிட்டு இருக்கு, ஒரு உதவி பண்ணுங்க அண்ணா. இந்த நாளைக்கு இந்த சைட்ல வரும்போதும் சரி, நீங்க திருப்பி ரிட்டர்ன் வரும்போதும் சரி, இந்த மொபைல் வந்து கேட்டுட்டு இந்த பஸ்ல ஏறி வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துல தேடி வருவாங்க. அவங்க கிட்ட இந்த செல்ல ஒப்படைச்சிருங்கன்னா அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நாளைக்கு நீங்க செய்யற இந்த உதவி உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கடவுள் உங்களுக்கு ஒரு உதவி செய்வாரு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து பேசினேன். இல்லைன்னா எங்க அந்த செல்ல கொடுக்காம விட்டுருவாங்களோங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் பேசினேன். சரிங்கம்மா நாங்க கண்டிப்பா கேட்டு வந்தாங்கன்னா நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கண்டக்டர் 2 பேர்த்திட்டையும், ஏன்னா தனியா ஒரு நபர்கிட்ட மட்டும் கொடுத்தா ஏதாவது திருவான்ட்டு 2 பேர்கிட்டையும் கண்டக்டர் டிரைவர் 2 பேரும் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்களா. இது ஒரு அம்மா எனக்காக ஒரு சோதனையா டெஸ்டா தெரியல. 2வதாக கோயிலுக்கு சென்று வந்து மறுபடியும் பாருங்க சத்திகளா, அந்த ஒரு வாரத்திலேயே நான் எப்பவுமே காலையில விடிய காலையில 4:30க்கு எந்திரிச்சதையோ பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் ராஜகணபதி கோயில் இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் போய் வாசல் தொளிச்சு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்க வீட்டு வாசல் தொளிப்பேன். அது போலவே போய் நான் தொளிச்சிட்டு இருக்கேன் சத்திகளா. போய் சரி குப்பை ரொம்ப அதிகமா இருக்குன்னு உள்ள போய் கூட்டினேன் சத்திகளா. அம்மா விநாயகர் நேர் இருக்கிற அந்த எலி வாகனம் சாமிக்கு பக்கத்துல பெரிய டச் செல், புது செல்லுன்னு சத்திகளா. அது வாங்கி ஒரு 10 நாள் தான் இருக்கும். ரொம்ப புது செல்லு பார்த்தேன். ஐயோ யாரோ நேத்து சங்கடகர சதுர்த்திக்கு சாமி கும்பிட வந்தவங்க யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு அந்த கோயில்ல பூஜை ஆகும் சங்கடகர சதுர்த்திக்கு. சரி தேடிட்டு வந்தா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஒரு பூசாரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 மணி அளவுல கொண்டு போய் கொடுத்தாங்க சத்தியிலே. ஆனா யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, மறந்துட்டு தேடி வந்தாங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவரு சொல்றாரு, நிறைய கூட்டம், அவ்வளவு கூட்டத்துல யாரு என்னன்னு எப்படி தேட முடியும், நான் பூஜை பண்ணிட்டு 9 மணிக்கெல்லாம் போயிடுவேன். அதனால யாரு வந்து இதை தேடி கேட்க போறா, பேசாம அந்த சிம்ம தூக்கி போட்டுட்டு நீங்க அந்த செல்ல வச்சுக்கோ. இது எல்லாம் பாருங்க, அந்த செல்லை கைக்கு வரும்போதெல்லாம் யார் பார்த்தாலும் அந்த சிம்ம தூக்கி போட்டு அந்த செல்ல வச்சுக்கோ இப்படியே தான் சொல்றாங்க சத்தியிலே. ஆனா நான் சொன்னேன், இல்ல இல்ல இது புதுசா இருக்கு, பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, இதை தொலைச்சிட்டு அவங்க மனசு என்ன பாடுபடும், நம்ம ஒரு பொருளை தொலைச்சா நம்ம எவ்வளவு பாடு. இல்ல இந்த பொருள் அவங்க கிட்ட போய் சேரணும். அம்மா எனக்கெல்லாம் அதெல்லாம் நேரம் இல்லம்மா, நீங்க ஏதோ செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பூசாரி. அப்புறம் உடனே போய் என்ன செஞ்சேங்க சத்தியில, நான் கடைக்கு டெய்லரிங் ஷாப் வந்து ஒரு 8 8:30 ஓபன் பண்ணணும். அப்புறம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டு பக்கத்துல ஒரு மொபைல் கடை இருந்ததுங்க, அங்க போய் கொடுத்து அண்ணா இதுல இருந்து ஒரு லேடிஸ் நம்பரா எடுத்து கால் பண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுல இருக்கிற லாக் அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால கடையில கொடுத்து அவங்க அதுல இருந்து ஒரு லேடிஸ் நம்பரா எடுத்து கொடுத்தாங்க.
போன் பண்ணும்போது நாங்க உடுமலைப்பேட்டையில இருக்கிறோங்க, இந்த நம்பர் யாருக்குமா அப்படின்னு கேட்டா, எங்க சித்தியோடது, இப்பதான் அவங்க வாங்கி 10 நாள் ஆகுது, இது எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி விநாயகர் கோயில்ல நேத்து கோயிலுக்கு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கம்மா, காலையில நான் வாசல் தொழிக்க போகும்போது இருந்தது. இந்த மாதிரி மடத்துக்குளம் பஸ் ஸ்டாப்புக்கு எதிரே கவிதா டெய்லர்னு போர்டு வச்சிருக்கோம், அங்க வர சொல்லுங்க, டெய்லரிங் ஷாப்ல தான் இந்த மொபைல் இருக்கு, வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சித்திகளே. அதே போல பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு வர்றாங்க, அழுதுட்டு வர்றாங்க. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே அழுதுட்டு ஓடி வர்றாங்க. அப்படி அழுகுறாங்க, அம்மா என் கணவர் நேத்து அடிச்சு போட்டாரு, வாங்கி கொடுத்து 10 நாள் தான் ஆகுது, உனக்கு வாங்கி கொடுத்து ஒரு பத்திரமா வச்சுக்க மாட்டியான்னு நேத்து வந்து என்னை அடிச்சுட்டாருமா, நைட் எல்லாம் அழுதேன், நீங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு அப்படி சொல்லிட்டு அந்த மொபைலை வாங்கிட்டு போனாங்க சித்தியிலே. அப்ப என்ன அப்ப பாருங்க, அப்ப அந்த மொபைல எவ்வளவு பாவம் கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்காங்க அப்படின்னு மத்தவங்க கஷ்டத்தை உணரணும். அது உணர்த்துற அந்த தன்மை அம்மா எனக்கு குழந்தையில இருந்தே அந்த இறக்க குணங்கள் இதெல்லாம் இயற்கையா கொடுத்தது. அதனால அந்த பொருளை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சித்தியிலே. மறுபடியும் அம்மா என்ன விடல, அம்மா என்ன ஒவ்வொரு டெஸ்ட் பண்றாங்களா, என்ன சோதிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு அப்ப தெரியலைங்க சித்தியிலே. மறுபடியும் ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த நான் மேல கடை வச்சிருக்கேன், கீழே வந்து என்னோட ஓனர் வந்து வச்சிருக்காங்க, தியாகராஜன் புக் ஸ்டோர்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கடையில வேலை சேர்ப்பேன். கரெக்டா அந்த சந்துல போய் தான் மேல ஏறுவோம் சித்தியிலே. போறேன், ஒரு அட்டை பெட்டி அவங்க வேஸ்ட்துக்காக போட வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா புது ஒரு மொபைல் சித்தியிலே. என்ன இது 1 மாசமா நமக்கு இப்படி 1 வாரம் விட்டு 1 வாரம் விட்டு ஒரு மொபைலாவே கண்ணுக்கு தட்டுப்பட்டுட்டே இருக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுங்க சத்தியிலே, அந்த மொபைலை எடுத்துட்டு போய் அந்த ஓனர் கிட்ட கொடுக்குறேங்க. என் கடன் இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில இருந்ததுங்க, மேல எல்லாம் கிடந்தது, யாரோ கடைக்கு வந்தவங்க கீழே போட்டிருப்பாங்க அப்படின்னு. அங்க வேலை பார்க்கிற பையன் மன்சூர் அலிகான், அந்த பையன் சொல்றான், அக்கா சத்யா அக்கா, நீங்க உங்க கடைக்குதான் யாராவது வந்திருப்பாங்க, அவங்கதான் போட்டிருப்பாங்க, நீங்க யாராவது கடைக்கு வந்தா கொடுங்க அப்படின்னு. இல்லப்பா இங்கேயும் இருக்கட்டும், தேடி வந்தா உங்க கடைக்கு அனுப்புறேன், நீங்க உங்க கடைக்கு தேடி வந்தாங்கன்னா கொடுத்துருங்க, பாவம் தொலைச்சவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா அந்த ஈவினிங் மறுபடியும் கடைக்கு அந்த பையன் வர்றான், அக்கா இதுல சிம்மே இல்ல, சிம் இருந்தா நீங்க யாராவது கூப்பிட்டு சொல்லுன்னு சொன்னீங்க, அதுல சிம்மே இல்ல, நம்ம யார் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான். பரவாயில்ல, அந்த மொபைலை தேடி வருவாங்களான்னு பார்த்தா சக்திகளே 1 மாசம் ஆகியுமே அந்த மொபைலை தேடி யாருமே வரல. நாங்களும் வர்றவங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டோம், என்னோடதல்லனே சொல்லிட்டாங்க. அந்த பையன் நீங்க தானே எடுத்தீங்க, இந்தாங்கன்னு சொல்லி என்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு சத்திங்களா. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அதுல சிம்மும் இல்ல, யார நம்ம தேடி கொடுக்கறதுன்னா சிம்மும் இல்ல. இது பெரிய அதிசயம், ஆச்சரியம்தான். நம்ப முடியாத ஒரு அதிசயமாவும் இருந்ததுன்னு சத்திங்களே. அப்புறம் தான் தங்கச்சி வீட்டுக்காரர் மொபைல் வேலை பார்ப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து ஏங்க இந்த ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து விட்டோம். அவர் மதுரையில இருக்காரு, மொபைல்லாம் ரிப்பேர் பார்ப்பாரு. அப்புறம் அவரு பார்த்துட்டு 2, 3 நாள் கழிச்சு அவரு கால் பண்ணி, இல்லம்மா நிமிஷம், இல்லம்மா இது வந்து அப்போ யாருது என்ன எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, சிம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப அதிசயம் ஆச்சரியம். சரி நீ இந்த செல்ல வந்து உனக்கு ஒரு சிம்ம போட்டு வச்சுக்கோ, ஏதோ நீ கும்பிட சாமிதான் உனக்கு கொடுக்குன்னு நினைச்சுக்கோ அப்படின்னாரு. இல்ல 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 வேண்டாம், அடுத்தவங்க பொருள் எனக்கு வேண்டாம், நான் எப்போ என்னால சம்பாதிச்சு வாங்க முடியுமோ நான் வாங்கிக்கிறேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவரு என்ன சொல்லிட்டாரு, சரி இந்த செல்லு வேணாம்னு சொல்றேன்ல, என்கிட்ட ஒரு பழைய செல்லு 2, 3 இருக்கு, அதுல வேணா உன்னை கொடுக்குறேன், நீ செல்லே இல்லாம இருக்க, ஒண்ணு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு வச்சிருந்த ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு மொபைல்ல அது எனக்கு ஒண்ணு தந்தாங்க சக்தியிலே. ஆனா அந்த மொபைல நான் வாங்கல, வேணான்ட்டேன். அது எப்படியாவது கண்டுபிடிச்சு யாருக்காவது கொடுக்க முடிஞ்சா கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவரு ஒரு செல்லு கொடுத்தாருன்னு சக்தியிலே. ஆனா சும்மா வேண்டாம், ஆனா பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு சக்தியிலே. அப்ப அவர் சொன்னாரு, சரி ஒரு 2500 மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாரு. இந்த 10 வருஷம் முன்னாடி 2500 கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். அப்புறம் சரின்ட்டு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் கேட்டு 2500 பணம் கொடுத்துதான் அவரு கொடுத்த அந்த பழைய செல்ல வாங்கினேன்னு சக்தியிலே. அந்த மாசம் மறு அமாவாசை போகும்போது என் கையிலையும் அவர்களுடன் அமாவாசைக்கு செல்லும் போது அம்மா எனது கைகளில் அம்மா அந்த டச்ல கொடுத்து அம்மாவுடைய போட்டோ வச்சுட்டு அவங்க பக்கத்துல கீதாக்கா பக்கத்துல பக்கத்துல உட்காரும் போது ஏக்கம் தனிப்பாய் போற்றிவோம் மனசு ஏங்கிட்டே போனேன் அமாவாசையில. மறு அமாவாசை போகும்போது பாத்தீங்கன்னா என் கையில செல்லு, எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுங்களா. 2வது எவ்வளவு ஒரு ஆச்சரியம், அற்புதம். இவ்வளவு அற்புதம் அம்மா நடத்தி எத்தனையோ செல்லு எனக்கு என் கை கொடுத்து, ஆனா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கறத அம்மா என்னுடைய
அந்த உண்மையான ஒரு இந்த பக்தியை அம்மா உணர்ந்து எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. மறு அமாவாசைக்கும் போகும்போதும் அந்த மீட்டிங்ல தகவல் மைய மீட்டிங்ல மறுபடியும் என்ன போய் அமர்த்தினாங்க. இந்த மாதிரி பணிக்கு வாங்கம்மான்னு சொல்லி சொன்னாங்க சக்திகளே. அதே போலவே எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைத்தது, பணிக்கும் சென்றேன் சக்திகளே. ஒரு 3 நாள் பணி அந்த மாதிரி சென்றிருந்தேன். அப்பொழுது எல்லாரும் பாத பூஜைன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டே இருந்தாங்க சக்திகளே. அப்போ ஆறுமுகன் சக்தி சொன்னாங்க, அந்த அண்ணா, அம்மா நீங்க பாத்துக்கோமா, நாங்கெல்லாம் அம்மா பாத பூஜைக்கு போயிட்டு வந்துடுறோம், நீங்க தகவல் மையத்தை பாத்துக்குங்கன்னு சொன்னாங்க. நீங்க புதுசு, பாத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சக்தி, நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் நான் மைக்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. அப்பதான் நான் வந்து சக்தியில செல்லுல பேசுனப்ப கூட எனக்கு நான் உணரல. செல்போன் மறுபடியும் கிடைச்சது. அம்மா எனக்கு இப்படியெல்லாம் அற்புதம் பண்ணி எனக்கு வாங்கி தந்திருக்காங்க. ஆனாலும் எனக்கு அகர நம்ம அம்மா வந்து உணர்ந்தது முதலா தகவல் மைய ஆபீஸ்ல குருமா போட்டோ முன்னாடி நின்னு கேக்குறேன். ஏம்மா, எல்லாம் பாத பூஜைன்னு உங்ககிட்ட வர்றாங்க. என்ன நீங்க சொல்லுவீங்க? என்ன பேசுவீங்கம்மா? அருள்வாக்கு சொல்லுவீங்களாம்மா? சாமி சொல்லுவீங்களா? ஆனா எனக்கும் வரணும்னு ஆசை. நீங்க அருள்கூடத்துல என்ன பேசுவீங்க? என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு ஆசை வரணும்னு இருக்கு. ஆனா எனக்கு ஊருக்கு திரும்பி போறதுக்கு மட்டும்தான் அமௌண்ட் இருக்கு அம்மா. அதனால கோவிச்சுக்காதீங்க. நான் உங்களை கேக்குறேன். நீங்க வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களை பார்க்க முடியுமா? எங்கள மாதிரி ஏழைங்க, வசதி இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்கள உங்களை பார்க்க முடியாதாம்மா? நீங்க வந்து காட்சி தர மாட்டீங்களா? அந்த அருள் கூடத்துக்குள்ள எங்கனால எல்லாம் வர முடியாதாம்மா? எங்க பசங்க இப்பதான் படிக்கிறாங்க. அவங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து பாத பூஜையில வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் தனிப்பாய் போட்டுருவோம். அது நிறைய எனக்கு ஏக்கத்தை அம்மா தனிச்சிருக்காங்க. அப்புறம் அம்மாட்ட கேட்டுட்டே நின்னுட்டு இருக்கேன். கேட்டுட்டு அதுக்குள்ள ஒரு சக்திங்க மிஸ்ஸிங் சொன்னாங்க. மிஸ்ஸிங் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும் சக்திகளே. அந்த அண்ணா, ஆறுமுக அண்ணா வர்றாங்க. வந்துட்டு உங்களை சக்தி பாரதி செந்தில் அவங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் சேனல்ல பேசியிருக்காங்க. வக்கீல் பாரதி சக்தி அவங்க. அவங்க ரொம்ப தங்கமான குணம் கொண்டவர்கள் அவர்கள். அவர்கள் வந்து என்ன அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு புதுசு தெரியாது. என்ன நினைச்சேன், ஓ மைக்ல ஒரு வேலை ஏதாவது மாத்தி பேசிட்டோமோ, தப்பா பேசிட்டோமோ, அது சொல்றதுக்குதான் வர சொல்றாங்களோன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம். அம்மா, ஓம் சக்தி தாயே, அப்ப கருவறை மகத கும்பிட்டுருக்குன்னா, அம்மா தாயே, ஏதாவது மைக்ல தப்பா பேசியிருந்தாலும் மன்னிச்சுன்னு, யாரும் திட்டிட போறாங்க, அந்த அவங்க சக்தி திட்டிட போறாங்க அப்படின்னு பயந்துட்டே தான் போனேன். ஆன்மீக மண்டலத்துல 3வது கேட் வழியே உள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சக்தி சொன்னாங்க, இந்த மாதிரி அக்காவுக்கு எங்களுக்கு ஒரு டோக்கன் வாங்கி இருந்தோம், அக்கா வரலமா, அக்காவுக்கு பதிலா நான் எனக்கு ஞாபகம், உன்னோட ஞாபகம் வந்தது, புதுசா வந்திருக்கேல்ல, உன்னோட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு. அப்போ அம்மா ஞாபகப்படுத்திருக்காங்க, அங்க ஒருத்தி என் முன்னாடி நின்னு புலம்பிட்டு இருக்கா, அவளை கூப்பிடு பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு. பாருங்க என்ன ஒரு சூட்சமம், தெய்வத்தோட சூட்சமம். அம்மா அப்படி பண்ணியிருக்காங்க. அப்ப சரிங்க சத்தின்ட்டு எனக்கு அப்பதான் கொஞ்சம் படப்பட விட்டுச்சு. ஓ, இதுக்கு கூப்பிடலையா, அது தப்பா பேசிட்டோம்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ என்னமோ, மைக்ல மாத்தி பேசிட்டோமோ அப்படின்னு. அப்ப சரின்னு சொல்லிட்டு போறேன்னு சுத்திங்களே. போகும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த அருள் கூடத்துக்குள்ள போய் அம்மாவை பார்த்ததும், அம்மாவுடைய பார்வை குரு பார்வை கோடி நன்மை தரும். அம்மா என்னை பார்த்த உடனேவே என்னுடைய உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு இருந்தது. ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அந்த பார்வை அப்படி சிரிச்சாங்க, புன்னகையோட சிரிச்சாங்க. எனக்கு வந்து பேச்சே வரலைங்க சக்தி. எப்படி இப்பதான் 20 நிமிஷம் முன்னாடி போட்டோ முன்னாடி நின்று பேசணும், எப்ப இந்த அருள் கூடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்ப அம்மாவை பார்க்க முடியும், பாத பூஜையெல்லாம் நம்ம போவோம், எத்தனையோ கேள்வி போட்டோ முன்னாடி கேட்டோம். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் எப்படி நாம் போட்டோ முன்னாடி பேசுனது தெரியும்? மனிதர்களுக்கு எப்படி தெரியும் போட்டோ முன்னாடி பேசினா? அப்போ நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. அந்த கருவறைக்குள் இருக்கும் ஆதி பராசக்தி அம்மாவும் நீங்களும் ஒன்றே அப்படின்னுதான் என் மனசுல அப்போ பதிவாச்சு சக்திகளே. அம்மா எனக்கு பேச்சு வரல, அழுகதான் வந்தது. அழுதுட்டுதான் வந்தேன் சக்திகளே. இப்போ வரைக்கும் அம்மா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு விழா காலங்களிலும் அம்மா எவ்வளவு ரோசம் பாத்துக்கங்க அம்மாவுக்கு. நம்மளை பார்த்து நம்ம புள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டாளே, நான் அன்புக்கும் பாசத்துக்கும்
உண்மையான பக்திக்கும் மட்டுமே நான் தாய் என்பதை உணர்த்தினார்கள். ஓங்காரத்துக்குள் போகும் அந்த கடைசி 3 நாள் முன்னாடி கூட என்ன இடத்துல இருந்து கருவறை பணி செய்யும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும், தலைவர், பொருளாளர், இந்த மாதிரி ஒரு 15 பேர் வந்திருந்தோம் சித்திகளே. அப்பவும் அப்படிதான் சித்திகளே. அம்மா நல்லா பேசுறாங்க. எல்லாரும் இப்ப லைனா ஒவ்வொருத்தரா அனுப்புவாங்க. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளுல கூட்டமா நிக்க வச்சு அம்மா எல்லாருகிட்டையும் பேசுறாங்க. நல்லா பேசுறாங்க. அந்த தெய்வத்தை ரசித்து கொண்டு நான் நின்று கொண்டிருந்தேன். யூடியூப் சேனல்ல தான் அம்மா பேசுறதெல்லாம் கேட்பேன். நேர்ல அம்மாவை பேச வச்சு அம்மாட்ட கேள்வி கேட்டு அந்த மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா நம்ம கருவறை அம்மா முன்னாடி போய் பேசுறோமா? கருவறை அம்மா திருப்பி நம்ம கிட்ட பேசுறாங்களா? இல்ல. அப்ப அவங்களும் இவங்களும் ஒண்ணு அப்படிங்கும் போது இப்படி போய் நம்ம என்ன கேட்க முடியும்? தன் பிள்ளைக்கு என்ன வேண்டும், எப்ப என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த தாய்க்கு தெரியாதா? என்ன போய் கேட்பது? அப்படி என்று அந்த 7 வருட காலங்களும் எனக்கு அம்மா நிறைய அனுமதி தந்தார்கள் சக்திகளை. போகும்போதெல்லாம் பாத பூஜைக்கு போகும்போதெல்லாம், கவிதை சித்தி வாங்க, நான் ஒரு ஆள் தான் போறேன், 4 பேர் போலாம், நீங்க வாங்க கூட. அப்புறம் 2 பேர் தான் போறோம், இன்னொரு ஆள் போலாம் வாங்க. இப்படியே சக்திகளே நான் 5 நாள் பணியில் இருந்தாலும் 10 நாள் 15 நாள் இருந்தாலும் அம்மா கொடுத்த இந்த கடைசி வாய்ப்புல ஒரு 30 நாள் 35 நாள்லாம் இருக்கிறதுக்கு அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. வீட்லயே அனுமதி கிடைச்சிச்சு. அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா சத்திங்களே எனக்கு டெய்லியும் போறதுக்கு வாய்ப்பு. பாத பூஜைக்கு டெய்லி வாங்க போயிட்டு வந்துடலாம், லைன் அவ போயிட்டு இருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க சத்திங்களே. ஆனா ஒரு நாள் கூட அம்மாவை ஆசீர்வாதம் மட்டும் வாங்குவேன். உங்க அருள் ஆசீர்வாதம் எப்ப என் கூட இருக்கணும் அம்மா, நீங்க என் கூட இருக்கணும் அம்மா, உங்க அருள் என் கூட இருக்கணும், இது மட்டும்தான் கேட்டிருக்கேன். வேற எதுவும் அதுவும் மனசுக்குள்ள வெளியில கேட்டதில்ல. அம்மா அப்பவும் லைட்டான ஒரு சிரிப்போட புன்னகையோட தான் என்ன பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நான் இருந்து வந்துருவேன். அப்போ அந்த தருணத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓங்காரத்துக்கு இப்போது 3 நாள் முன்னாடி அப்போ சுமதி சத்தின்னு ஒருத்தர் கூட நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாரும் எல்லாம் கேட்கிறோம், நீங்க மட்டும் ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? அம்மாதான் இப்ப நல்லா ஃப்ரீயா பேசுறாங்கல்ல, நீங்க ஒரு வார்த்தை ஏதாவது கேளுங்கன்னே கேட்டாங்க சத்திகளே. நான் கேட்ட ஒரே ஒண்ணே ஒண்ணு தான், எதுவுமே கேட்க தோணல. அம்மா, நீங்கள் செய்த அற்புதங்களையும் ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீரையும் துடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த மூலையில் எந்த பெண் அழுது கொண்டிருந்தாலும் அம்மா என்றால் ஓடி வந்து கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அற்புதங்களை நான் ஒவ்வொரு கிராமங்களிலும் மன்றங்களிலும் போய் பேசணும். அம்மா எடுத்து சொல்லணும். நீங்க பண்ணிட்டு இருக்கிற அற்புதங்களை நான் எடுத்து சொல்வதற்கு, பேசுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் அம்மா. அது பேச்சே வரலை சத்தியிலே. மன்றங்களுக்கும் கிராமங்களுக்கும் போய் எடுத்து சொல்லணும், உங்களுடைய அற்புதங்களை சொல்லணும், அனுமதி தாங்கம்மா, இது மட்டும்தான் பேச்சா வந்தது. அப்போ அம்மா என்னால் என் ஆயுள் இருக்க வரைக்கும், ஆத்மா இருக்க வரைக்கும் மறக்க முடியாத அந்த காட்சி என் மனதிலும் பதிந்தது. அப்பவும் அம்மா என்கிட்ட பேசல. ஏன்னா நான் பேசாம இருக்கனால அம்மாவும் அவ்வளவு தெய்வமாவே இருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னு சத்தியலே. இதுதான் இன்னும் என் மனசுல பதிஞ்சது. சின்னத்துல கழிச்சு அம்மா ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வான்னு சொன்னாங்க. அதனால என்னால் வீட்டுல அனுமதி கேட்டு வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மன்றங்களுக்கும் போய் அம்மா பண்ணி கொண்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய அற்புதம் நடத்திட்டே இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சத்தியிலே மக்களுக்கு. அம்மா எங்கேயும் செல்லவில்லை, ஓங்காரத்தில் அதிக ஒளி பேராற்றலுடன் நம்முடன் தான் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறாள் நமக்கெல்லாம், அப்படி என்று எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சக்திகளே. அப்போ அம்மாவை நான் கருவறை அம்மாவாக உணர்ந்த நாட்கள் முதற்கொண்டு எனக்கு என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள், என்ன கஷ்டங்கள் எது வந்தாலும் நான் அம்மா நீங்க இருக்கீங்க, அம்மா நீங்க இருக்கீங்க, நீங்க எனக்கு நல்ல வழி காட்டுவீங்க, நீங்க என் கூட தான் இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அம்மா கிட்ட வந்து எடுத்து கேட்பேன் சத்தியமே.